அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலகட்டத்தில் நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்ப சூழலில் இப்ப நாம் எல்லாம் உட்கார்ந்திருக்கின்றோம். 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகள் செல்லாது என்று சொல்லி அதிமேதாவியாக திகழக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை அறிவித்து விட்டார் என்று சொல்லி பல பேர் நடு ரோட்ல நிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கின்றோம். அதாவது எந்த அளவிற்கு நிலைமை போயிருச்சு அப்படின்னா, வாட்ஸ்அப்ல நீங்கள் இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பிச்சைக்காரன் கொண்டு போய் 500 ரூபாய் ஒரு ஆள் துரத்தி கொடுக்க போறாரு. அவன் வேணாம், இதை நான் வாங்க மாட்டேன்னு பிச்சைக்காரன் ஓடக்கூடிய நிலைமை. அப்ப கடைசியில என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா, இவன் கருப்பு பணத்தை நாங்கள் ஒழிக்க போகின்றோம் என்ற பேர்ல இந்த மோடி கொண்டு வந்த இந்த கிறுக்குத்தனமான திட்டம் கடைசியில நிலைமை என்ன? சாமானியர்கள் எல்லாம் தூக்கம் துளைத்து நடுத்தருவில் போய் பேங்குகள்ல பாருங்க, மக்கள் நீண்ட நெடிய வரிசைகள். மன்னார்குடியெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, கூட்டம் கம்மியா இருக்கு. எல்லாம் ஒரு பேங்க்ல நிக்கக்கூடிய கூட்டம் 10 ரோடு தள்ளி வரைக்கும் போய் கொண்டிருக்கின்றது. அறிவிப்புகளே வருது. பேங்க்ல ரூபா நோட்டு மாற்றக்கூடியவர்கள் கொண்டு போக வேண்டிய ஆவணங்கள் போட்டு லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க. என்ன இந்த மாதிரி உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அடுத்து பவர் பேங்கரு, அதுக்கப்புறம் 2 தலைவாணி, ஒரு பாய், அதோட சேர்த்து 3 நாளுக்கு உண்டான சாப்பாடு, போக்குவரத்து மற்ற எல்லாத்தையும் கொண்டு போய் ரோட்ல படு தூங்குறான்றான். ஏன் இவன் இந்த நோட்டுகளை மாத்துறதற்கு இப்படிப்பட்ட கொடுமைகள் மக்கள் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என்னடா அப்படின்னு கேட்டா, கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன். கருப்பு பணத்தை எவன் வச்சிருக்கானோ அவன்கிட்ட போய் வாங்குடா. கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன்ட்டு போய் கிளவி வச்சிருக்க சுருக்கு பையில உள்ள பணத்தை திருடிட்டு இருக்க. எல்லாம் ரோட்டில் அந்த பூ கட்டக்கூடிய கிளவிகள் அழுகக்கூடிய அழுகுரலை கேட்கின்றோம். இந்த 500 ரூபாயை கொண்டு போய் நான் எங்க போய் மாத்துவேன், ஐடி ப்ரூஃப் கேட்கிறாங்க. ஐடினால என்னன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த அம்மா அழுகக்கூடிய அழுகுரல்கள் கொண்டிருக்கின்றது. பேங்க் அக்கவுண்ட் எத்தனை பேர் வச்சிருப்பான்? பேங்க்ல போய் நீ மாத்த முடியுமா? பேங்க்ல போய் என்னென்ன மாதிரியான கூத்துக்கள்லாம் அடிப்பார்கள் என்று ஏசி ரூம்ல படுத்து கொடுக்கக்கூடிய மோடிக்கு தெரியுமா? அருண்ஜேட்லிக்கு தெரியுமா? அவன் சொல்றான். அருண்ஜேட்லி என்ன சொல்றான்? எதுக்கு அவசரப்படுறீங்க? டிசம்பர் 30 வரைக்கும் தேதி இருக்குல்ல, இப்பயே போய் வரிசையில் நிக்கணுமான்னு கேட்கிறான். இப்படிப்பட்ட கிறுக்கைகளை எல்லாம் நம்ம ஆட்சியாளர்லாம் போட்டிருக்கணும் என்று வெக்கப்படக்கூடிய நிலைமை. ஏன் நீ ஓன்ட்ட காசு இருக்கு, நீ எத்தனை லட்சம் வச்சிருப்ப, ஆனால் அன்றடங்காட்சியா இருக்கிறானே அவன் அந்த 500 ரூபா நோட்டை மாத்தினா தாண்டா அவனுக்கு சோறு. அவன் இன்னைக்கு மாத்தினாதான் இன்னைக்கு அவன் சோறு தின்ன முடியும். அதனால மாத்துவானா இல்லையா? அவன் மாத்தி ஆகணும். அப்படி இல்லாட்டினா அவன் எங்க போவான்? டெய்லி தினக்கூலிகளுக்கு காசு கொடுக்கக்கூடிய அந்த சிறு வணிகர்கள் எங்கே போவார்கள்? சிந்திக்கணுமா இல்லையா? டிசம்பர் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்க. 30 வரைக்கும் வயிற்ற காய போட முடியுமா? 30 வரைக்கும் கல்யாணம் வச்சிருக்கிறவன் கல்யாணத்தை தள்ளி போடுவானா? 30ஆம் தேதி வரைக்கும் மருத்துவமனையில தன்னுடைய அப்பனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு பணம் கட்ட முடியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கானே. என்னன்னு கேட்டா, மருத்துவமனையில செல்லுபடியாகும் நீ போட்டிருக்க. மருத்துவமனை நிர்வாகிகளுக்கே தெரியல 500 1000 ரூபாய் நோட்டு செல்ல, இவன் சொல்லிதான் தெரியுது. பெட்ரோல் பங்குல செல்லுபடியாகும் நீ சொல்ற. எந்த பெட்ரோல் பங்குக்காரனுக்கு முன்னாடியே நீ தகவல் தெரிவித்தாய்? கிடையாது. உன்னுடைய அந்த கையாளாகத்தனத்தினுடைய விளைவு ஒரு கிறுக்கனை போய் பிரதமர் ஆக்குனதனுடைய வெளிப்பாடை மக்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட கிறுக்கனுக்கா போய் நம்ம ஓட்டு போட்டோம் என்று சொல்லி ஓட்டு போட்ட 30% பேரும் புலம்பக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்றால், கருப்பு பணத்தை நீ என்ன சொன்ன? நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தேனையானால், என்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்கின்றனோ ஆட்சி பொறுப்பேற்ற 100வது நாளுக்குள்ள வெளிநாட்டில் சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய அனைத்து கருப்பு பணத்தையும் இந்தியாவில் கொண்டு உங்க ஒவ்வொருவருடைய அக்கவுண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னியா இல்லையா? இந்த மோடி என்பவன் சொன்னானா இல்லையா? எங்கடா பண்ண நீ? சுவிஸ் வங்கியில கைய விடானா சுருக்கு பையில கை வைத்திருக்கின்றாயே என்று சொல்லி மக்கள் புலம்பக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம். கடைசி நிலைமை சரி. இப்படி கருப்பு பணத்தை வச்சிருக்கவன் எவனா தலைவாணி கடியில் ஒழிச்சு வச்சிருப்பானா? நீ இன்னும் 1950களே இருக்கலாம்னு நினைக்கிறேன்.